டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்றாரு. ஒரு பிரமிட் வந்து சரியான டைம்ன்றது நம்ம வாழ்க்கையில சூஸ் பண்ணணும். டைம்ன்றது வேஸ்ட் பண்ணவே கூடாது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேவையில்லாத டிவி சீரியல்ஸ் பார்த்துட்டு இருந்திருக்கலாம், இல்ல தேவையில்லாத மேக்சின்ஸ் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லைன்னா வந்து யார் கூடாவது வந்து அடுத்தவங்க வாழ்க்கையில இருக்கிற விஷயங்களை பத்தி நம்ம பேசிட்டு கேட்டுட்டு இருந்திருக்கலாம். ஆனா நம்ம வந்து எப்ப இந்த தியானத்துக்கு வந்தோமோ அங்க வந்து இந்த ஒரு பிறவியே நமக்கு கடைசி பிறவியா நமக்கு இருக்கணும். நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய மகான்களுடைய புத்தகங்கள் படிச்சாதான் நமக்கு உள் வாங்க முடியும் ஞானம்ன்றது நமக்கு புரியுது. சோ அந்த மாதிரி நம்ம தியானம் பண்ணா நம் இன்னர் ஜர்னி பண்ண முடியும். மாஸ்டர்ஸோட மெசேஜ் கேட்க முடியும். சோ நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். சோ இது எல்லாமே பண்றதுக்கு நமக்கு வந்து டைம் பத்த மாட்டேங்குது. அதுக்கப்புறமா இந்த தியானம் மட்டுமே இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை யதார்த்த வாழ்க்கையில என்ன மாதிரி சம்பவங்கள் இருக்கோ அதுவும் நம்ம ஃபேஸ் பண்றோம். அதுக்கப்புறமா 64 கலைகள்ல உங்களுக்கு எந்த மாதிரி கலைகள் இருக்குமோ அதுவும் கத்துக்கணும்னு சொல்றாரு பத்ரிஜி. மியூசிக் பிடிக்கணும்னா வோக்கலா நம்ம வந்து கத்துக்கலாம், இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிடிக்கணும்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது நம்ம வந்து கத்துக்கலாம், இல்ல பெயிண்டிங், ஆர்ட், டான்ஸ், இந்த மாதிரி எது தெரிஞ்சாலும் எது உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இது எல்லாமே வந்து வயசுக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது. உங்களுடைய மனசுக்கு சம்பந்தப்பட்டது. எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்க கத்துக்கணும்னு சொல்லி பத்ரிஜி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கே நமக்கு டைம் பத்தல. அப்ப நம்ம வந்து அடுத்தவங்க வாழ்க்கையில அடுத்தவங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்திருக்கு, அவங்க சொல்றது கேட்கறதுக்கு நமக்கு எங்க டைம் இருக்கு? அத நம்ம வந்து ஸ்கிப் பண்ணணும். அது தேவையில்லாத விஷயங்கள் நம்ம உள்ளுக்குள்ள வாங்கும்போது துக்கம் தான் நமக்கு இருக்கும். ஆனந்தம்ன்றது கிடைக்கவே கிடைக்காது. அதனால ஒரு பிரமிட் மாஸ்டரா இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது டைம் சரியான விஷயத்துக்கு மட்டுமே நம்ம வந்து செலவு செய்யணும். ஏன்னா ஒரு நாள் நமக்கு ஆக ஆக நம்ம வந்து நம்மளுடைய டெத்ன்றது நெருங்கிட்டே தான் நம்ம போறோம். சோ இன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு இருக்கிற டைம் நாளைக்கு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. டைம் இஸ் ப்ரெஷியஸ் சொல்றோம். சோ அதனால ஒரு நிமிடமும் வந்து நம்ம வந்து பிரயோஜனமா நம்ம வாழ்க்கையில நம்ம எடுத்துட்டு போகணும்னு சொல்றாங்க. சோ இங்க வந்து ஒரு பிரமிட் மாஸ்டரா இருந்துட்டு நம்ம வந்து ஏதாவது எங்காவது நம்ம வெளியில போனாலும், நம்ம வந்து பஸ்ல போனாலும், ஒரு ட்ரெயின்ல நம்ம வந்து டிராவல் பண்ணாலும், இல்ல வந்து வேற எங்காவது போனாலும் அங்க வந்து நம்ம வெயிட்டிங்ல உட்கார்ந்தாலும் நம்ம வந்து ஒரு தியானம் பண்றது நமக்கு வந்து ஒரு டூல் பொக்கிஷமா நமக்கு கிடைச்சிருக்கு. உட்கார்ந்து அங்க கண்களை மூடி தியானம் பண்ணலாம். இல்ல நம்ம வந்து உட்காரும் போது நம்மளுடைய திங்ஸ் இருக்கு, நம்மளுடைய பேக் இருக்கு, யாராவது வந்து எடுத்துன்னு போயிடுவாங்க. அங்க வந்து பப்ளிக்ல எப்படி நான் வந்து கண்களை மூடி தியானம் பண்றது? யாராவது வந்து என்ன நினைப்பாங்கன்னா, புத்தகம் இருக்கு, நமக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கு. நம்ம எங்க போனாலும் நம்மளுடைய பேக்ல நம்ம வந்து ஏதாவது ஒரு மகான்களுடைய புத்தகம் நம்ம கையில இருக்கும்போது அந்த டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வந்து அந்த புக்ஸ் வந்து படிக்கும்போது நமக்கு அந்த ஆனந்தம்ன்றது வந்து அல்டிமேட்டா இருக்கும். அது படிக்கிறவங்களுக்கு தான் வந்து தெரியும். ஏன்னா புக் ரீடிங் வந்து நமக்கு வந்து புக் ரீடிங் இஸ் த ஷார்டஸ்ட் வே டு என்லைட்மெண்ட் சொல்றார் பத்ரிஜி. சோ தியானம் எப்படி பண்ணா ஞானம் வருமோ, முக்தி கிடைக்குமோ, அதே மாதிரி நமக்கு வந்து நம்மளுடைய ஆன்மா எல்லா விஷயங்கள் எல்லா ஞானமும் பெறதுக்காக தான் இந்த பூமி மேல இந்த உடல் எடுத்துட்டு வந்திருக்கு. சோ படிக்க படிக்க நிறைய புத்தகங்கள் படிக்க படிக்க நமக்கு நாலேஜ்ன்றது கிரியேட் ஆகுது. அந்த நாலேஜ் நமக்கு எப்ப வந்து உள் வாங்குறோமோ அந்த ஆன்மாக்கு ஞானம்ன்றது போய் சேருது. சோ நம்மளோட யதார்த்த வாழ்க்கையில அந்த ஞானத்தோட வாழும் போது நம்ம ஒரு சரியான விஷயங்கள், சரியான பாதையில தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். எப்ப சரியான பாதையில நம்ம வாழ்க்கை இருக்குமோ அங்க வந்து வெறும் என்ஜாய்மெண்ட் இருக்கும், ஆனந்தம் மட்டும்தான் நமக்கு இருக்கும். சோ இது எல்லாமே யார் கையில இருக்கு? ஆனந்தமா வாழணும்னா நம்ம கையில தான் இருக்கு. சோ சரியான உணவு எடுத்துக்கிட்டு எந்த டைம்ல உணவு சாப்பிடணும், எந்த டைம்ல நம்ம வந்து புத்தகங்கள் படிக்கணும், டைம்ன்றது நம்ம வேஸ்ட் பண்ணாம எது நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்துக்காக நம்ம டைம் ஒதுக்கிட்டு அந்த சாதனை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில வந்து எப்பவுமே ஒரு செலிப்ரேஷனா இருக்கும்னு சொல்றார் பத்ரிஜி. சோ இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே ஒரே மாதிரியா நம்ம வந்து உணவு சமைக்கிறோம். சோ ஒரே மாதிரியே எவ்ரிடே நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும்? போர் தான் அடிக்கும். அதனால இப்ப நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து விதவிதமா நம்ம வந்து சமைப்போம். ஒரு இன்னைக்கு பண்ண டிஃபன் நாளைக்கு பண்ண மாட்டோம். மறுபடியும் அது ஒரு வாரத்துக்கு அப்புறமா நம்ம வந்து அது இன்னைக்கு இட்லி பண்றோம்னா ஒரு அட்லீஸ்ட் 4-5 டேஸ்க்கு அப்புறமா தான் இட்லி பண்ணுவோம். அப்பவும் பண்ணாலும் அதுக்கு சைட் டிஷ் வேற மாத்தி தான் பண்ணுவோம். இல்ல டெய்லி இட்லி சட்னி நமக்கு போர் அடிக்கும்.
அதே மாதிரி அந்த ஆன்மாக்கு அனுபவங்கள்ன்றது தேவை. விதவிதமான அனுபவங்கள், விதவிதமான ஞானம் தேவை. அதற்காக இந்த உடலுக்கு நம்ம கொண்டு வந்த இந்த உடலோட அந்த ஆன்மா இருக்கிறதுனால புது விஷயங்கள் நம்ம கத்துக்கணும். அப்பதான் நமக்கு முக்தி நிலைக்கு போக முடியும். சோ இன்னும் என்ன சொல்ல, ஒரு தெலுங்கு படத்துல காட்டுறாங்க. அதுல கத்திரிக்காய் 190 வகையான கத்திரிக்காய் டிஷ்ஷஸ் பண்றாங்களாம். சோ அந்த மாதிரி ஒரு ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் நம்ம விதவிதமா சமைக்கணும். விதவிதமா சமைக்கும் போது அந்த ருசிய நம்ம சாப்பிட்டு நம்ம உணரும் போது அந்த ஆனந்தம்ன்றது நமக்கு அல்டிமேட்டா இருக்கும். சிலது ஒரே காய் வெஜிடபிள் நம்ம யூஸ் பண்ணா சில டிஷ்ஷஸ் நமக்கு பிடிக்கும், சிலது பிடிக்காம இருக்கும். அதை விதவிதமா சமைச்சு பார்த்தாதான் அதோட ருசின்றது நமக்கு உள் வாங்க முடியும்னு சொல்றாங்க. சோ இங்க நம்மளுடைய ஆஹ் என்ன சொல்றது, கொஞ்சம் நம்ம அதுக்காக டைம் நம்ம ஒதுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய சமைன்றது அங்க இருக்கணும். ஏதாவது புது புது விதமான சமைச்சு சாப்பிடணும்னா அங்க நம்மளுடைய முழு கவனம்ன்றது இருக்கணும். அதுக்கப்புறமா நம்மளுடைய ஈடுபாடு அது மேல இருந்தாதான் அந்த ஒரு ஃபுட், அந்த ஒரு டிஷ் ஒரு டேஸ்டியான ஃபுட்டா நமக்கு மாற முடியும். சோ ஏதோ வந்தோம் சமைச்சோம் ஏதோ பரிமாறணும்னு இருந்தா அதுல எந்த ஒரு ருசியும் நமக்கு கிடைக்காது. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நம்ம விருப்பத்தோட அதுல முழு கவனத்தோட நம்ம செய்யும் போது அங்க அந்த ஒரு வைப்ரேஷன் லெவலே அல்டிமேட்டா இருக்கும். அது நமக்கு சரியான ஒரு ஆனந்த நிலையானது நமக்கு கிடைக்குதுன்னு சொல்றாரு பத்ரிஜி. சோ சாப்பிடும் போது நம்ம கவனமா அவேர்னஸோட சாப்பிடணும். எவ்வளவு சாப்பிடணும், நமக்கு நம்மளுடைய வயிற்றுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் சாப்பிடணும். டிவி பார்த்துட்டே சாப்பிடுறது, மியூசிக் கேட்டுட்டே சாப்பிடுறது, இல்ல பேசிட்டே சாப்பிடுறது, எவ்வளவு சாப்பாடு நம்ம வச்சிருக்கோம். ஒரு டிஃபன்னா எவ்வளவு, ஒரு 4 இட்லி சாப்பிட்டோமா 6 இட்லி சாப்பிட்டோமா நமக்கே கணக்கு இல்லாம பேசிட்டே சாப்பிட்டாலும் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகும், சில பேருக்கு அஜீர்ணம் ஆகும். அதுக்காக டைஜஷன் ஆகாம அதுக்காக ஒரு துன்ப நிலைக்கு நம்ம போறோம். ஆனா அந்த கவனத்தோட அவேர்னஸோட நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம்னா, ஓ இது வரைக்கும் சாப்பிட்டா போதும், நமக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, இது நமக்கு உடம்புக்கு ஒத்துக்கும், இது ஒத்துக்காதுன்ட்டு அந்த ஒரு விழிப்புணர்வோட நம்ம சாப்பிடும் போதே நம்ம முயற்சி பண்ணா அது பின் பின் வரும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் துக்க நிலை இருக்காது, ஆனந்தமா தான் இருக்கும். அதனால எல்லா விஷயத்திலயும் நம்ம விழிப்புணர்வோட நம்ம ஒரு டெசிஷன் எடுத்துட்டு அதை மட்டுமே நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உள்வாங்கணும். அதை சாப்பிடுற விஷயம் ஆகட்டும், இல்ல ஏதாவது வேலைகள் செய்யற விஷயம் ஆகட்டும், இல்ல தியானம் ஆகட்டும், படிக்கிற புத்தகங்கள் ஆகட்டும், இல்ல அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது ஆகட்டும், எல்லாமே சரியாக இருக்கான்ட்டு அந்த விழிப்புணர்வுன்றது எங்கேயுமே நம்ம திசை மாறக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நமக்கு எப்பவுமே ஒரு ஆனந்த நிலை கொடுக்கும்னு சொல்றாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வாழ்க்கையில ஓடிட்டே இருக்காங்க. எதற்காக? மணி சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிச்சுட்டு எனக்கு மட்டும் கிடையாது, என்னோட பசங்களுக்கு அது தேவை, என்னோட பேர பிள்ளைங்களுக்கு தேவை, அதுக்காக நான் ஓடிட்டே இருக்கேன். எதனால ஹரிபரி இருக்கு வாழ்க்கைன்றது புரியவே மாட்டேன். சோ அங்க என்ன ஆகும், நிறைய பணம் காசு சம்பாதிச்சாலும் என்னன்னா அதை நம்ம சேவிங்ஸா எப்படி அது நம்ம டெபாசிட் பண்ணணும். அதுக்காக மறுபடியும் டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கும். இல்ல வீட்டுல நிறைய பணம் காசு இருந்தாலும் யாராவது திருடுகள் அது திருடிட்டு போவாங்களான்ட்டு ஒரு பயம் இருக்கும். ஏதாவது வேற ஏதாவது ஊருக்கு போனாலும் வீடு லாக் பண்ணிட்டு போகும்போது யாராவது திருடுகள் அந்த பணம் காசு எடுத்துடுவாங்களான்ட்டு ஒரு பயம். இந்த மாதிரி பயத்தோடு இருந்தாலும் அங்க துக்கம்தான் இருக்கும். நமக்கு எவ்வளவு தேவை, நம்மளுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு எவ்வளவு சம்பாதிக்கணுமோ அது வரைக்கும் நம்ம சம்பாதிச்சுட்டு கொஞ்சம் நம்மளுடைய ஃபியூச்சருக்கு என்னவோ அதை நம்ம டெபாசிட் பண்ணிட்டு இருக்கிற சந்தோஷத்தை, இருக்கிற வாழ்க்கை சந்தோஷமா வாழும் போது அது அளவில்லாத சந்தோஷம்ன்றது நமக்கு கிடைக்குது. அதனால மிதி மீறின கோரிக்கைகள், பணம் காசு இருந்தா நமக்கு துக்கம்தான். அப்படின்னா நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டுமே நம்ம வாழ்க்கைக்கு போதும். அதோட நம்ம இருக்கும்போது எந்த ஒரு தேவையில்லாத ஒரு துக்கம்ன்றது நம்ம வாழ்க்கையில வரவே வராது.
சோ இங்க எல்லாமே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட், ஆனந்தம்காக தான் இந்த வாழ்க்கைன்றது நம்ம சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆனா அந்த ஆனந்தம்ன்றது யார் வந்து முழுமையா வந்து பெற்று வாழ்றாங்கன்றது வந்துதான் ஒரு கொஸ்டின் மார்க். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு துக்கத்துலதான் இந்த பூமி மேல வாழ்றாங்க. அதனாலதான் புத்தர் வந்து அவருடைய ராஜ்யத்தை விட்டுட்டு துக்க நிவாரணம் என்னன்ட்டு இந்த ஆனாபான சக்தி அவர் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. ஆனா நம்ம இந்த தியானம் பண்றோம். ஆனாபான சக்தி தியானம் எவ்ரிடே நம்ம பண்றோம். பண்ணாலும் யாரோ ஒருத்தர் நம்ம வந்து துக்கத்துலதான் இருக்கோம். ஏன் இந்த துக்கத்துல இருக்கோம்? அங்க வந்து நம்ம சரி செய்யணும். எதுக்காக? நம்மளுடைய மீறின கோரிக்கைகள் இருந்தா அங்க நம்ம வந்து கம்மி பண்ணா, தேவைக்கேற்ற இல்லாத விஷயங்கள் மேல நமக்கு கோரிக்கைகள் இருந்தா துக்கம்ன்றதுதான் இருக்கும். எது தேவையோ அதை மட்டும் நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து ஆஹ் அத வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அதற்காக நம்ம வந்து உழைச்சு சம்பாதிச்சா நமக்கு எப்பவுமே ஒரு என்ஜாய்மெண்ட்ன்றது நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. சோ இன்னும் வந்து லா ஆஃப் டிமிஷனிங் ரிட்டர்ன்ஸ் சொல்றாரு ஒரு ஃபார்முலா பத்ரிஜி. இது என்னன்னா எப்பவுமே ஒரு மனிதன் வந்து ஒரு மல்டி டைமென்ஷன் தான். சோ எல்லா விஷயங்கள் எல்லாமே ஞானம் பெறதுக்கு தான் இந்த பூமி மேல நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்னா என்னன்னா, இப்ப வந்து ஒரு ஆப்பிள் நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நமக்கு வந்து பிடிக்கும் சாப்பிடுறதுக்கு, சாப்பிடுறோம், ரொம்ப இஷ்டமா சாப்பிடுறோம். ரெண்டாவது ஆப்பிள் எடுத்துக்கிறோம், அதுவும் சாப்பிடும் போது ஃபர்ஸ்ட் ஆப்பிள் வந்து ஒரு சந்தோஷமா ஒரு ஸ்பீடா வந்து உள்ளுக்குள்ள போகுது. ரெண்டாவது ஆப்பிள் சாப்பிடும் போது கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும். சோ ஃபுல் ஆயிடுது நமக்கு, ரெண்டாவது ஆப்பிள் சாப்பிட முடியல. சோ மூணாவது ஆப்பிள் சாப்பிடும் போது இன்னும் போர் அடிக்கும், மறுபடியும் இதே ஆப்பிளா திகட்டி போயிடும் நமக்கு, அதுவே சாப்பிட்டு சாப்பிட்டு. நாலாவது ஆப்பிள் சுத்தமா வேண்டவே, என்னதான் ஆப்பிள் பிடிச்சாலும் அது அளவோட இருந்தாதான் நம்ம வந்து அது உள் வாங்க முடியும். சரி, அளவு இல்லாத நமக்கு பிடிக்கும்ட்டு ஒரு 10 ஆப்பிள் சாப்பிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதுவே வந்து கொஞ்சம் ஆப்பிள், கொஞ்சம் பைனாப்பிள், கொஞ்சம் கொய்யா பழம், கொஞ்சம் பனானா, இந்த மாதிரி நம்ம வந்து விதவிதமான டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம வந்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டாலும் ஒரு ஆனந்தம் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். நமக்கு என்ன தேவை, என்ன மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்தா அந்த பிரம்ம ஞானம்ன்றது நமக்கு கிடைக்குமோ, எல்லா விஷயங்களும் நம்ம பாடங்கள் கத்துக்கணும். இந்த ஒரு ஆன்மா வந்து மல்டி டைமென்ஷன் சோல் இந்த பூமி மேல நம்ம பிறந்திருக்கோம் எல்லாமே கத்துக்கிறதுக்காக தான். அத வந்து நமக்கு எது பிடிக்குமோ அதை நம்ம சூஸ் பண்ணிட்டு அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணா ஆனந்தம்ன்றது நமக்கு கிடைக்கும். சோ இந்த புத்தகம்ன்றது சுவாத்தியாயம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே வந்து அந்த புத்தகம் படிக்கிறதுனால ஞானம் முழுமையா நம்ம வந்து உள்வாங்க முடியும். அத வந்து எந்த ஒரு மகான்களுடைய புத்தகம் படிச்சாலும் அதை படிச்சதோட நம்ம விடாம அது நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும். அடுத்தவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? அந்த ஞானம் நம்ம இன்னைக்கு ஒரு 10 பேஜ் படிக்கிறோம் புத்தகத்துல, புது விஷயம் நம்ம வந்து உள்வாங்குறோம். அது வந்து புது விஷயங்கள் கேட்கும் போது ஒரு மகான்களுடைய சரித்திரம், அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி சம்பவங்கள் வந்து அவங்க வந்து சூழ்நிலைகள் சந்திச்சிருக்காங்களோ அது கேட்கும் போது நமக்கு உள்ளுக்குள்ள அந்த ஆன்ம திருப்தி கிடைக்குது பாருங்க. சோ இது இன்னைக்கு இந்த புது விஷயம் நான் கத்துக்கிட்டேன், இது நான் வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சோ அடுத்தது நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணணும் கண்டிப்பா. அது கதை மூலமா நம்ம எடுத்துன்னு போலாம். ஒரு புத்தகம் படிச்ச இதுல இப்படி இருந்தது கூட நம்ம சொல்ல தேவையில்லை. ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு கேட்டேன், அதை வந்து நம்ம பசங்க கிட்டயோ இல்ல பெரியவங்க கிட்டயோ ஷேர் பண்ணும்போது அவங்களும் மெல்ல மெல்லமா அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ்ல மெல்ல மெல்லமா தியானத்துக்கு அவங்களும் வருவாங்க. சோ எல்லாரோடையும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு சொல்றாரு பத்ரிஜி. யாருமே வந்து நமக்கு வந்து விரோதின்றது கிடையாது. சோ தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி யாராவது இருப்பாங்க நம்ம வாழ்க்கையில, யாராவது வந்து கெட்டது பண்ணவங்களை நமக்கு பிடிக்காம, இல்ல ஏதோ ஒண்ணு பணம் காசுனால வந்து ஏதாவது நமக்கு வந்து ஆஹ் சண்டை வந்து பேசாம இருந்தாலும், இங்க தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு அந்த புரிதல் ஏற்படுது. நானும் ஒரு கடவுள் ஸ்வரூபம் தான், அவங்களும் ஒரு கடவுள் ஸ்வரூபம் தான். ஏன் அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னா அவங்களுடைய ஆன்ம நிலை எந்த நிலையில இருக்காங்களோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் அவங்க வந்து செயல்படுவாங்க இந்த பூமி மேல. சோ ஏன் எனக்கு மட்டும் துன்பம் கொடுத்திருக்காங்கன்னா, நான் ஏதோ ஒரு பிறவில அவங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுத்திருப்பேன். அதனால இந்த ஒரு பிறவில அவங்க வந்து எனக்கு ரியாக்ட் பண்றாங்க. அந்த ஒரு சத்தியத்தை எப்ப நமக்கு புரியுதோ அப்ப வந்து அங்க துக்கம்ன்றது வாழ்க்கையில இருக்கவே இருக்காது.
சோ அதனால இது எல்லாமே ஞானம் தேவைன்னா தியான சாதனை பண்ணணும். முழுமையான பிரம்ம ஞானம்ன்றது நமக்கு உள்ளுக்குள்ள வாங்கினாதான் ஆனந்தம்ன்றது நம்ம வாழ்க்கையில இருக்கும். சோ இன்னொரு சின்ன கதையை சொல்லிட்டு நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ். சோ அலெக்சாண்டர் பத்தி ஒரு ஸ்டோரி சொல்றார் பத்ரிஜி. சோ அலெக்சாண்டர்ன்றவர் அந்த உலகத்துல எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு அவர் பணம் காசு எல்லாமே புடுங்கிக்கிட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டு நல்லபடியா அவர் வாழணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் எல்லாருக்குமே கெடுதல் பண்ணிட்டு அந்த ராஜ்யத்துல எல்லார்கிட்டயும் அந்த பணம் காசு வாங்கிட்டு அவர் ஊருக்கு வெளியில வராரு. அவருடைய சொந்த ஊருக்கு போகும்போது ரொம்ப அவருக்கு டயர்டா ஆயிடும். அப்ப என்ன பண்றாருன்னா ஒரு மரம் கீழே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா டிராவல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் அலெக்சாண்டர் ஒரு இடத்துல தங்குறாரு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்ட்டு. உடனே அவங்க சர்வன்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க, சரி இப்ப நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம், இந்த ஊர்ல என்ன மாதிரி புது விஷயங்கள் நடக்குது, என்ன மாதிரி ஏதாவது சம்பவங்கள் இருக்கா, ஏதாவது புதுமையான விஷயங்கள் இருக்கான்ட்டு அலெக்சாண்டர் அவங்களுடைய சர்வன்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, புது விஷயமா இந்த ஊர்ல எதுவுமே கிடையாது. டயோஜனிஸ் என்ற ஒரு மகா யோகி இருக்காரு இந்த ஊர்ல. அவர் நிறைய சாதனை பண்ணிருக்காரு, பிரம்ம ஞானம் அடைஞ்சவர். அவர்